சொல்லணும். என்ன ஐசு, நீ மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லதுக்கு தயங்குறியா? என்ன அப்படி பாக்குற? மூணாவது மனுஷி சொல்லிதான் எனக்கு விஷயம் தெரியணும்னு இருக்கு. நீ என்ன எப்படி நினைச்சியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சாதான் நினைச்சேன். பரவாயில்ல ஐசு, இவகிட்ட சொன்னா என்ன நினைப்பா? நமக்கு போட்டியா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கிறாளே அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். ஐயோ அனிதா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீ ஏன் இப்படி விதர்ப்பமா நினைக்கிற? நானடி விதர்ப்பமா நினைக்கிறேன்? நானா விதர்ப்பமா நினைக்கிறேன்? எப்ப என்கிட்ட எது சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேன். என்கிட்ட மறைச்சிட்டு அத்தானை கூட்டிட்டு போய் என்னமோ செய்யக்கூடாத விஷயத்த செஞ்ச மாதிரி அவர்கிட்ட போய் இதை எப்படி அனிதா கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் மூணாவது மனுஷி வந்து என் காதுல போடணும், அப்படித்தானே? ஐயோ அனிதா, நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. எனக்கு என்னமோ தெரியல, உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு தயக்கம், வேற எதுவும் இல்லை. நானே எதிர்பார்க்கல. அதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு சங்கடமா இருந்துச்சு. என்ன ஐசு, என்ன பேசுற? எனக்கு இந்த வீட்டுல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ உனக்கும் அதே அளவு இருக்கு. அவர் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ தெரியாது. உன்கிட்ட கொஞ்சம் அதிகமாவும் என்கிட்ட கொஞ்சம் குறைவாவும், இல்ல என்கிட்ட அதிகமாவும் உன்கிட்ட குறைவாவும் பாசத்தை காட்டலாம். அது அவருடைய விருப்பம். ஆனா நான் எப்பவுமே உன்னை வேற மாதிரி நினைச்சது கிடையாது. ஆரம்ப காலத்துல உன்னை எனக்கு போட்டியா வந்திருக்க அப்படின்னு நினைச்சது உண்டு. நீ தானே விட்டுட்டு போன, பின்ன நீ ஏன் வந்தனே நான் உன் மேல கோவப்பட்டிருக்கலாம். ஆனா என்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒன்னா பழக ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் உன்னை என் கூட பிறந்த அக்காவாவோ தங்கச்சாவோ தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னை எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. நீ மாசமான விஷயத்த நான் எப்படி எடுத்துப்பேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? ஏய், அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? இது நம்ம வீட்டு குழந்தை, நம்ம குழந்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆதங்கம் தான், நீ என்கிட்ட சொல்லாம யாரோ ஒரு மூணாம் மனுஷி வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், உனக்கு நாள் தள்ளி போச்சுன்னா நீ என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும். இல்ல அனிதா, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ எப்படி எடுத்துக்குவியன்னு நான் நினைச்சது உண்மைதான். என்னை மன்னிச்சிரு. ஏன் ஐசு தடுமாறுற? ஏன் தடுமாறுற? சொல்ல முடியலல்ல, அப்ப சொல்ல வேண்டாம். போதும் ஐசு, போதும். நான் எப்படி எடுத்துக்குவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? நீ என்கிட்ட சொல்லிட்டு நான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்புறம் நீ பேசுறதுல அர்த்தம் இருக்கு. என்கிட்ட சொல்லாமலே நான் எப்படி எடுத்துக்குவேன்னு நீ நினைச்ச பாரு, அதுதான் தப்பு. இனி எதுவும் நீ சொல்ல வேண்டாம். அதான் உன் புருஷன் பக்கத்துல நிக்கிறாரே, என்ன சொல்லணுமோ இனி அவர்கிட்ட சொல்லு. நீ என்னை இந்த அளவுக்கு எடை போட்டு வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அசிங்கமா இருக்கு. அனிதா, அனிதா, அதான் நான் பண்ணது தப்பு. முதல்ல அனிதா கிட்ட தான் சொல்லியிருக்கணும். அவ எப்படி எடுத்துக்குவாளோன்னு நினைச்சுதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா இப்ப அனிதா ஏதோ சங்கடமா என்ன ஒரு மாதிரி பாக்குறாதான். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐசு விடு, அவ குழந்தை மாதிரி, கொஞ்ச நேரத்துல அவளே சரியாயிருவா. அப்புறமா பேசிக்கலாம். நீ அவகிட்ட சொல்லாம வேற யாரோ சொன்னது அவளுக்கு சங்கடமா இருந்திருக்கும். அது எப்படி? நாம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் மூணாவது ஒருத்தங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? யார் வந்து சொல்லிருப்பா? எனக்கு அதுதான் தெரியல, யாருன்னு தெரியல. நீ யார்கிட்டயும் சொன்னியா? ஐயோ அதான், நான் யாருகிட்டயும் சொல்லல. சரி விடு, கொஞ்ச நேரம் விடு, அவளாவே வந்து பேசுவா. அவ நார்மல் ஆகட்டும். சரிதான். அக்பர்ஸ் full name is Abu Al-Fath Jalaluddin Muhammad Akbar. He was born in Umarkot on October 15, 1542. கோழிக்கடை வாடட்டிலே கோழி ஒன்னாங்கோ கோழி ரெண்டாங்கோ நான் தான் திங்க போறேன். அண்ணே வேணுமா? சிஞ்சா சிஞ்சா சிஞ்சா.
ஏமா ஏமா ஏடி அனிதா, என்ன எப்போ வந்து? ஏடி இத்தனை நாள் எங்கே போன? ஆளையே காணும். நானும் நீ வருவேன்னு பார்த்தேன். 3 நாள் முன்னாடி கூட உன் ஃபோனுக்கு ஃபோன் அடித்தேன். உன் புருஷன் தான் எடுத்து அலோன்னாரு. அதுக்கப்புறம் என்னத்தை பேசன்னு நானும் வச்சுட்டேன். ஏம்மா அதெல்லாம் பெரிய கதை. ஆஃபீஸில் ஒரு சனியனை கொண்டாந்து வச்சு அது என்னையே கடத்தி 2-3 நாளா என்னை கொண்டு வச்சு என்ன பாடுபடுத்திச்சு தெரியுமா? இப்போதான் நானே வெளியே வந்தேன். ஏம்மா ஐஸ்வர்யா தான் என்னை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா. எங்கே இருந்துதான் எனக்குன்னு பிரச்சனை வருமோ தெரியல. புதுசாக தான் வருது. அடப்பாமே, என்னட்டி சொல்லுத? உன் தங்கச்சிக்காரி தான் எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவா. இப்போ கொஞ்ச நாளா என்னமோ தெரியல, அமைதியாக கிடக்கா. நானும் சரி அவளா சரியாகட்டும்ன்ட்டு விட்டுட்டேன். என்ன நீ வேற ஆஃபீஸில் எவ்வளோ கொண்டு வச்ச? என்னத்துக்கு ஒன்றை கடத்துனா? என்ன ஆச்சு? ஏம்மா அது பெரிய கதை, அதை விடு. இப்போ அதுக்கு இங்கே வரல. ஏம்மா இந்த ஐஸ் இல்லை, ஐஸு மாசமாக இருக்கா. எனக்கு என்னமோ சங்கடமாக இருக்குமா. என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற கோபம் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவள் அத்தாங்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலான்னு இருந்திருக்கா. நான் வேற அவளை ஒரு மாதிரி ஏசிக்கிட்டேன். அதான் மனசுக்கு சங்கடமாக இருக்கு. என்னட்டி சொல்லுத? ஐஸ்வர்யா உண்டாயிருக்காளா? ஓ புருஷன் சும்மையே கிடக்க மாட்டான் போல. அவனை மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. என்ன மணி அவரையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன உன்னை விட்டா அவளை விட்டா நீன்னு இருந்தா பின்ன என்ன சொல்றது? இப்படித்தான் சொல்ல முடியும். ஏம்மா அவளும் அவரோட பொண்டாட்டி தானே. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுற? பார்க்க போனா அவ தான் மூத்த பொண்டாட்டி, அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. இதுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை. மூத்த பொண்டாட்டி விட்டுட்டு பின்னத்துக்கு ஓடனா வேண்டாம் தானே விட்டுட்டு போனா திரும்ப உள்ள வந்து உட்காந்துக்கிட்டா. நீயும் சரின்னு ஏற்றுக்கிட்ட. மற்றவளா இருந்தா இந்நேரம் விளக்க மத்த கொண்டு அடித்து சாத்திருப்பா. எவன் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு ஒன்னா உட்கார வச்சிருப்பா. ஏம்மா அதெல்லாம் விடுமா. ஏம்மா அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு இப்போ அதெல்லாம் சங்கடம் இல்லை. அவள் என்கிட்ட சொல்லாம 3வது மனுஷி என் அத்தைக்காரி வந்து என்கிட்ட சொன்னதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. நீ எல்லாத்தையும் மலை போல நம்புற, ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்க மாட்டுக்க. நான் என்ன செய்யட்டும்? நான் ஏதாவது சொன்னா என்னமோ வேண்டாததுக்கு சொல்றேங்கிற. நான் என்னத்த சொல்ல போறேன்? உன் தங்கச்சி விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான். இப்ப நானே புரிஞ்சிட்டேன். எப்படியும் நீ அவளுக்கு ஒரு வாழ்க்கைய பார்த்து வைப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் அதை பத்தி எதுவும் பெருசு பண்ணல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீயும் எனக்கு பொண்ணு தானே, நீ நல்லா இருக்கணும்னு தானே நானும் நினைப்பேன். அன்னைக்கே சொன்னேன், ஏட்டி வேண்டாம் கர்ப்பப்பை ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்காத, உன் புருஷன்ட்ட கேட்டுட்டு அப்புறமா பண்ணிக்கலாம். 2-3 பிள்ளை பெத்துக்கோன்னு சொன்னேன். கேட்டியா? ஏம்மா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. போதும்னு கோவத்தில் ஆஸ்பத்திரியில் வச்சு முடிவெடுத்த. சொன்னா கேட்டியா? கேட்கல. இப்ப பாரு அவ 2ஆம் பிள்ளை பெத்துக்க போறா. நீ ஒத்த பிள்ளையோட நிக்க போறியா? என்னம்மா பேசுற? அவ பிள்ளையும் எனக்கு பிள்ளை தானே. ஏம்மா அஸ்வினு அவகிட்ட இருக்கிறத விட என்கிட்ட தான் அதிகமா இருக்கிறான். எப்பவும் என்னையே சுத்தி வரான். அவன் என் பிள்ளையாதான் வளர்தான். நீ என்னம்மா இப்படி பேசுற? அட கூறு இல்லாதவளே, உலகம் புரியாம இருக்கியே. உண்மையை தாண்டி சொல்றேன். இன்னைக்கு அவன் உன்னை சுத்தி வரலாம், நாளைக்கு வளர்ந்த பிறகு அவ அம்மா நீ இல்லாம போயிருவாளா? ஏன் அன்னைக்கு ஒரு நாள் அவ அம்மாக்காரிக்கு ஏண்டுக்கிட்டு அவ அம்மாக்காரிய நீ கழுத்து அறுத்தன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட பேசாம வீஞ்சிக்கிட்டு இருந்தவன் தானே அந்த பையன். என்ன மறந்துட்டியா? ஏட்டி 1000 தான் இருந்தாலும் ஓன் பிள்ளை தான் உனக்கு பிள்ளை. யாரு பிள்ளைய தூக்கி வளர்த்தாலும் தான் பிள்ளை மாதிரி வருமா சொல்லு? ஏட்டி நீ ஒத்த பிள்ளையோட இப்போ வெறுக்குன்னு உட்கார்ந்துருக்க. எந்த ஐஸ்வர்யாக்காக நீ இப்படியெல்லாம் விட்டு கொடுத்து அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சியோ, கடைசியில அவ உனக்கு எதிரா 2வது பிள்ளைய உண்டாயிட்டா. நாளைக்கு சொத்து பிரச்சனை வரும்போது உனக்கு ஒரு பிள்ளையும் அவளுக்கு 2-3 பிள்ளையும் இருந்தா யாரு பக்கம் சொத்து போகும்? நல்ல ஞாபகம் வச்சு சொல்லு. ஏட்டி 1000 தான் இருந்தாலும் அவ மூத்த பொண்டாட்டி, தனியா நிக்க போறது நீதான். ஏமா என்ன தேவையில்லாம குழப்புற? நானே மனசு சங்கடம் மறைஞ்சி அவளை ஏசிட்டனேன்னு சொல்லிட்டு இங்க வந்தா நீ வேற கூட பண்ணிட்டு தூபம் போடுற. ஆமாடி, நான் என்னத்தை சொன்னாலும் உனக்கு தூபம் போடுற மாதிரி தான் வரும். நீ தனியா உட்காந்து யோசி. நான் ஒன்னும் சொல்லல. சரி, மீன் குழம்பு வச்சிருக்கேன், ஒரு வாய் சோறு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறியா? இல்லம்மா நான் போயிட்டு நாளைக்கு வரேன்.
நான் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கணும். நான் சொல்லாமல் வந்துட்டேன். எல்லாரும் என்ன தேட போறாங்க. எனக்காக எல்லாரும் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. நான் கிளம்புறேம்மா. சொன்னா கேட்க மாட்டேன். மனசு என்னமோ சங்கடமா இருக்கு. சரி, போயிட்டு வா. நாளைக்கு வந்து சாப்பிட்றேம்மா. வரேம்மா. சரி டி, கவலைப்படாத. சரி. ஐயோ அனிதாம்மா, நீ எங்க போயிட்ட? சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவியா? இங்க பாரு, சூப்பரா மீன் குழம்பு இருந்துச்சு தெரியுமா? ஐசம்மா மீன் குழம்பு வச்சு, மீன் போடுச்சு, சிக்கன் போடுச்சு, எனக்கு அப்பாவுக்கு எல்லாம் சோறு போட்டுச்சு கொடுத்துச்சு தெரியுமா? சூப்பரா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். அண்ணன் சாப்பிட்டுட்டான். அப்பாவும் அம்மாவும் இப்பதான் தூங்க போனாங்க. நீ எங்க போயிட்டு வர? உனக்காக நாங்களாம் வெயிட் பண்ணோம். நீ வாடான்னு அண்ணாதான் சாப்பிட்டோம் தெரியுமா? எங்க அஸ்வின் செல்லம் சாப்பிட்டாச்சா? ஆமா, இங்க பாரு நல்லா மணக்குது. அப்படியே மணந்து பாரு. எங்க ஐசம்மா குழம்பு வச்சா விட்டு விட்டு மணக்குதுல்ல. சூப்பரா இருந்துச்சு. நீனும் போய் சாப்பிடு சரியா? நானும் அண்ணன் தூங்க போயிட்டான். எனக்கும் தூக்கம் வருது. அப்படியே கோடுன்னு தூங்கிடுவேன். நீ போய் சாப்பிடு. ஆமா, சூப்பரா மணக்குதே. சரி சரி, நீ போய் தூங்கு. ஆமா, போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி அனிதாம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன போகுறீங்க? கேக்கா? இன்னைக்கு நம்ம தெய்வம் அம்மாக்கு பிறந்த நாள். அதனால நாமளா சேர்ந்து அம்மாக்கு வாழ்த்து சொல்லுவோம் சரியா? ஹாய் தெய்வம் அம்மா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். I love you so much அம்மா. ஹாய் தெய்வம் அம்மா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். I love you so much அம்மா. ஹாய் தெய்வமக்கா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என்ன பிறந்த நாள் ஸ்பெஷல்? என்னது, மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, இல்ல வெஜிடபிள் பிரியாணியா? என்ன பண்ணீங்க? ஐ லவ் யூ so மச் அக்கா. உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். ஐசு வாழ்த்துக்கள். நீ பயப்படாத ஐசு, அனிதாவை பார்த்துக்கிறேன். இல்லாட்டி எனக்கு கொடுத்துரு குழந்தையன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஐ லவ் யூ so மச் அக்கா. அஸ்வினையும் அருணையும் சேர்த்து கூட்டிட்டு போய் வளங்க. ஐ லவ் யூ so மச் அக்கா. தெய்வம் அம்மா, many more happy returns of the day. I love you so much. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டூ பிரதர்ஸ் ஆர் வெரி லவ்விங். அஸ்வின் கிவிங் குட் அட்வைஸ் டு அருண் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. அரவிந்த் மாமாவோட அம்மா தங்கச்சியை பார்க்க பிடிக்கல. ஐ ஹேட் யூ. அனிதாக்கா, அஸ்வின் செல்லம் சூப்பரா பேசுறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பரா பேசுறீங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, லவ் யூ so மச் போத் ஆஃப் யூ. உமா ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so மச் போத் ஆஃப் யூ. ஐ லவ் யூ so மச் போத் ஆஃப் யூ. உமா பாய் பிரகாஷ் அப்பா, இங்க எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா, ஐ லவ் யூ so மச் போத் ஆஃப் யூ. எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ so மச் சங்கீதா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? ஐ லவ் யூ so மச் டியர். ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so மச் அப்பா. ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி
ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹை குட்டீஸ், வீடியோ சூப்பர், ஹாப்பின்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச்மா. என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so மச் அக்கா. ஹாய் காயு அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so மச் அக்கா. ஹாய் காயுமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் காயுமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யாக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். என் பேர பிள்ளைகளின் பெயர் திகழினி, தணிகை மாறன், விகான். என் பேரப்பிள்ளை 2 வயது. திகழினி மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க. இன்றைய எபிசோட் அருமை அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ so மச் மகேஸ்வரி அக்கா. நல்ல தமிழ் பெயர் திகழினி, தணிகை மாறன், விகான். நல்ல நேம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ so மச். எல்லாரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேர பிள்ளைகளின் பெயர் திகழினி, தணிகை மாறன், விகான். நல்ல தமிழ் பேரா கொடுத்துருக்கீங்க. சூப்பரா இருக்குக்கா. ஐ லவ் யூ so மச்க்கா. செல்லம் 2 வயசு ஆகுதா? சூப்பர். அப்ப நல்லா ஜாலியா இருக்கும். ஹாய் மகேஸ்வரி ஆச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் திகழினி, ஹாய் தணிகை மாறன், ஹாய் விகான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so மச். ஹாய் மகேஸ்வரி ஆச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் திகழினி, ஹாய் தணிகை மாறன், ஹாய் விகான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா. வாழ்த்துக்கள். மாமா ரொம்ப பெரிய சாதனை. பாவம் அறிஞ்சலாம் சிஞ்சலாம். எங்க ஊர்ல நல்ல மழை இருக்கு. ஆனால் அரவிந்த் மாமா என்னை பத்தி ஞாபகம் இல்லை. உங்க ஊர்ல மழை இருக்கா? இந்த சாக்லேட் ஐசக்காக அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். அது எப்படி ஞாபகம் இல்லாம இருப்போம்? பெரிய சாதனை தான். எங்க ஊர்ல மழை இல்லை. எங்க ஊர்ல ஜூன் ஜூலைல தான் ஸ்டார்ட் ஆகும். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. அருஞ்செல்லாம் ஸ்விஞ்செல்லாம் பாவன் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னாச்சு? 2 பேரும் ஜாலியாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? நல்லா இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். லவ் யூ so மச் அக்கா. உடம்பு எப்படிக்கா இருக்கு? எனக்கு வாழ்த்து சொன்னதுக்காக ரொம்ப நன்றி அக்கா. ஹாய் சாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் சாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அனதக்கா, ஐஸ்வர்யா அக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அனிதாக்கா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லவ் யூ so மச்னு நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ so மச்மா. என்ன ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா தேங்க்யூ so மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ அக்கா. ஹாய் ஹஜிகா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச் அம்மா. ஹாய் ஹஜிகா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அத்தானா, ஹாய் அனி, ஹாய் அருண், அஸ்வின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன். பார்த்து பத்திரமா இருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. ஐஸ்வர்யாக்கு கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். அத்தானுக்கும் ஐஸ்வர்யாக்கும் அனிதா நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களோட மாமியார் கொளுத்தி போட்டாலும் அன்போடு இருக்கீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பால் பாயாசம் எனக்கும் வேணும். அஸ்வின் குட்டி யார் என்ன சொன்னாலும் நம்மளோட முடிவு தான் கடைசியில் எடுக்கணும். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யணும். அதுதான் நம்ம முடிவு பண்ணோம். அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க அஸ்வின் தங்கம். அண்ணனுக்கு சொன்ன, எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்க எல்லாருக்கும் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. குட்டி, அழகு குட்டி, பட்டுக்குட்டி, மயிலுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, தங்கக்குட்டி, மயிலுக்குட்டி, புஜிமா எல்லாமே என்னோட அஸ்வினும் அருண் தங்கமும். அருண் வெரி குட். அருண் ஒரு குட்டி பாப்பா போல அழகு வரணும். நானும் வெயிட் பண்றேன். ஐ லவ் யூ so மச். வீடியோ ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த ட்ரெஸ் முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கு. இருந்தாலும் நல்லா அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ so மச் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ so மச்மா. முன்னாடியே போட்ட ட்ரெஸ் தான், டைம் இல்லைனால அதுலயே கமெண்ட் எடுத்துருப்போம். வேற நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ so மச்மா. ஹாய் மசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so மச் அக்கா. தேங்க்யூ மசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. உங்க கமெண்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஐ லவ் யூ so மச் அக்கா. ஹாய் மசிலாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்க கமெண்ட் பார்த்து புஜுக்குட்டி, தங்கக்குட்டி ஹாப்பி ஆயிட்டு. தேங்க்யூ so மச்மா. ஹாய் ரயிலு குட்டி, மயிலு குட்டி, புஜ்ஜு குட்டி, தங்க குட்டி, ஐ லவ் யூ குட்டி. எல்லா குட்டியும் மாஸ்லாமா தான். மாஸ்லாமா எப்படி இருக்கீங்க? நல்லா
ஹாய் ராஜேஸ்வரி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேம்மா. கங்க்ராச்சுலேஷன் ஐசு சிஸ்டர். ஹாய் ஐசு சிஸ்டர், அனி சிஸ்டர், அரவிந்த் மாமா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எப்படி இருக்கீங்க? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன ராஜேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ அக்கா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ அம்மா. ஹாய் அருணேஷ் அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? அனிதா அம்மா, அஸ்வின் சூப்பர்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் அருணேஷ் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் சூப்பர், அனிதா அம்மா, அஸ்வின் குட்டி சூப்பர்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் அருணேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், நான் நல்லா இருக்கேன். ஊருக்கு வந்துட்டேன். ஐசக்கா வாழ்த்துக்கள். அனிதாக்கா இதை எப்படி எடுத்துக்க போறாங்களோ தெரியல. செல்லங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ லவ் யூ சோ மச். உம்மா, அஸ்வின் செல்லம், நான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன். அப்ப ஓ ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் அக்கா. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபிஷ் ஃப்ரையை பார்த்த உடனே அஸ்வின் ஞாபகம் வந்துச்சா? ஊருக்கு நல்லபடியாக போய் சேர்ந்தீங்களா? எல்லாரும் எப்படி இருக்காங்க ஊரில்? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களாக்கா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊருக்கு வந்தாச்சா? சூப்பர்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் ஞாபகம் வந்துச்சா? ஊருக்கு வந்த உடனே ஃபிஷ் ஃப்ரை பார்த்த உடனே ஞாபகம் வந்துட்டா? சூப்பர்மா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா